வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கழுத்தை நெருக்கும் கடன் பிரச்சனையிலிருந்து தப்பிக்க செய்ய வேண்டிய பரம்பொருள் ஸ்ரீ குபேர மற்றும் மகாலட்சுமி சிறப்பு பூஜை சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். கடன் பிரச்சனைகள் தீர்ந்து செல்வ வளம் பெருக வாரந்தோறும் வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமைகளில் லக்ஷ்மி குபேர வழிபாடு செய்வது சிறப்பம்சம். வடக்கு நோக்கி குபேரர் படம் அல்லது சிலையை வைத்து ரூபாய் 5 நாணயங்கள் மற்றும் மஞ்சள் மலர்களை கொண்டு ஓம் யாசாய குபேராய வைஸ்ரவாய நமக என நினைக்க வேண்டும். தன தானிய யசுரும் திம் மேகி தேகி தவா ஸ்வாகா எனும் மந்திரத்தை 108 முறை துதித்து தீபமேற்றி வழிபடலாம். முக்கியமாக வியாழக்கிழமை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை குபேர காலமாகும். இந்த நேரத்தில் சிறப்பு வழிபாடு தாராளமாக செய்யலாம். முக்கியமாக குபேரன் செல்வத்தின் அதிபதியாம். அதனால் வீட்டின் வடக்கு திசையில் குபேரர் படத்தை அல்லது சிலையை வைத்து வழிபடுவது கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்க்க உதவும். மஞ்சள் மற்றும் பூக்கள், மஸ்திரங்கள், 5 ரூபாய் நாணயங்கள், அரிசி மற்றும் குபேரர் ஆகியவற்றை மனதில் நினைத்து கொண்டு தாராளமாக வழிபாடு செய்யலாம். குபேரன் தன்னுடைய தீவிர சிவபக்தியின் காரணமாக செல்வத்திற்கு அதிபதியானவர். அசுர குலத்தில் பிறந்திருந்தாலும் சிவபக்தியின் சிறந்து விளங்கியவனால் வட திசைக்கு அதிபதியாகும் செல்வத்திற்கு அதிபதியாகும் பொறுப்பு பெற்றார். மகாலட்சுமி வழிபாட்டினை போன்று குபேரர் வழிபாடும் செல்வத்தை பெருக்கக்கூடியதாகும். குபேரரை வழிபடுவது, குபேர எந்திரம் வைத்து வழிபடுவதும், குபேர யாகம் செய்வதும் செல்வத்தை பெருகச் செய்யும் என்பது நம்பிக்கையாகும். உலகில் பணக்கார கடவுள் என அனைவராலும் போற்றப்படும் திருப்பதி ஏழுமலையானுக்கே கடன் கொடுத்தவர்தான் லக்ஷ்மி குபேரர். முக்கியமாக சிவபெருமானை நோக்கி 800 ஆண்டுகள் தவம் செய்து அவரின் அன்புக்குரியவராக மாறியவர் குபேரன் என்பதனால் குபேரனை வழிபடுவதனால் சிவன், மகாலட்சுமி மற்றும் பெருமாள் போன்ற தெய்வங்களின் அருளையும் பெற முடியும் என சொல்லப்படுகிறது. செல்வத்தின் அதிபதியாக திகழும் குபேரன் பணம், பொருள், நகைகள் போன்ற அத்தனை செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடியவர். குபேர பகவானுக்கு உந்த கிழமை வியாழக்கிழமையாகும். வெள்ளிக்கிழமையில் எப்படி மகாலட்சுமியை வேண்டி வழிபடுகிறோமோ அதே போல வியாழக்கிழமையில் குபேரன் வழிபாடு செய்வது சிறப்பானதாகும். வியாழக்கிழமை குரு பகவான், குருமார்கள் வழிபாடுடன் சில குறிப்பிட்ட முறையில் குபேர பகவானையும் வழிபாடு செய்தால் நம்முடைய வீட்டில் செல்வம் பெருகி கொண்டே இருக்கும். முக்கியமாக வியாழக்கிழமை என்று காலையில் குளித்து முடித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்து வாசலில் பச்சரிசி மாவில் கோலம் போட வேண்டும். வாசல் நிலைப்படிக்கு சந்தனம் தெளித்து மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும். வீட்டில் பூஜை அறையில் குபேரர் படத்தை வைத்து தாமரை மலர், சங்கு ஆகியவற்றை இருபுறமும் வைத்து விளக்கேற்றி தாராளமாக வழிபட வேண்டும். நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் உண்டு. எனவே குபேர பூஜையின் பொழுது கட்டாயம் நெல்லிக்கனியை வைத்து வழிபட வேண்டும். குபேரருக்கு மிகவும் பிடித்தமான உணவு அவல் என்பதனால் அவளுடன் சிறிதளவு பால் மற்றும் சர்க்கரை சேர்த்து நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும். சிவபெருமானுக்கு மிகவும் விருப்பமான வில்வேலை கொண்டு குபேரரை அர்ச்சனை செய்தால் மனம் மகிழ்வார். வியாழக்கிழமை அன்று குபேரன் மற்றும் முக்கியமாக குபேர விளக்கு அல்லது அகல் விளக்கு மற்றும் மனை அல்லது தட்டிற்கு மஞ்சள் குங்குமத்தை ஒற்றைப்படையில் வைத்து அலங்கரிக்க வேண்டும். குபேர விளக்கு வைக்கும் மனை அல்லது தட்டில் பச்சரிசியை பரப்பி அதில் 5 ரூபாய் நாணயத்தை வைத்துக் கொள்ளுங்கள். பின்பு குபேர விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து குபேரருக்கு உகந்த பச்சை நிற திரி கொண்டு விளக்கேற்றுவது மிக சிறப்பு. பச்சை நிறத்தில் இல்லையெனில் பஞ்சு திரி போட்டு பயன்படுத்தலாம். குபேரருக்கு உகந்த வடக்கு திசை நோக்கி குபேர விளக்கை அல்லது அகல் விளக்கை ஏற்ற வேண்டும். குபேர விளக்கில் 5 கற்கண்டு சேர்த்து விளக்கை சுற்றி வர வாசனை மலர்கள் வைக்க வேண்டும். கற்கண்டு சேர்ப்பது பணவரவை அதிகரிக்கும். எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையாக இருந்தாலும் அதில் தத்தளித்து கொண்டிருந்தாலும் இந்த பரிகார முறைகளை செய்தீர்கள் என்று சொன்னால் அனைத்து கடன்களும் தவிடுபடியாகி மாபெரும் செல்வந்தராக முடியும். குபேர விளக்கு ஏற்றியபின் வீட்டு நிலைவாசல் குபேரருக்கு உகந்த வடக்கு திசையில் விளக்கை வைக்க வேண்டும். செல்வத்தின் அதிபதியான குபேரனை வீட்டு வாசல் வைத்து பூஜித்தால் நமது செல்வத்தின் பாதுகாப்பும் செழிப்பும் உண்டாகும். குபேர மந்திரத்தை மனதில் உச்சரித்து கொண்டு விளக்கு ஏற்றினால் மிகவும் நல்லது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மற்றும் வியாழக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து 8 மணிக்குள் உங்கள் வீட்டு நிலைவாசற்படியில் நின்று முக்கியமாக ஒரு வடக்கு திசை நோக்கி குபேர விளக்கு ஏற்றி வர
உங்கள் வீட்டில் எப்போதும் செல்வம் குறையாமல் பெருகிக் கொண்டே இருக்கும். குபேரர் செல்வத்தின் அதிபதியாக இருப்பதனால் அவரை வழிபடுவதன் மூலம் செல்வம் பெருகும். கடன் சுமையால் அவதிப்படுபவர்கள் குபேரரை வழிபட்டால் கடன் பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதியாக மகிழ்ச்சி பெறுவர். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்க குறிப்பாக லக்ஷ்மி குபேரரை தாராளமாக வழிபடலாம். குடும்பத்தில் ஒற்றுமை, மகிழ்ச்சி, செல்வ செழிப்பு அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக அமைய லக்ஷ்மி குபேர வழிபாடு செய்வதென்பது சிறப்பம்சத்தில் உள்ளது. குறிப்பாக நீங்கள் கடன் சுமையால் தத்தளித்து கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அனைவரும் இந்த லக்ஷ்மி குபேர எந்திரம் மற்றும் அனைவரும் நலனாக இருக்க வேண்டும். செல்வத்தின் அதிபதியான குபேரனை வழிபடுவதற்கு ஏற்ற நாள்தான் வியாழக்கிழமை. மகாலட்சுமி வெள்ளிக்கிழமையில் வழிபடுவது போல நம்முடைய லக்ஷ்மி குபேரரை வியாழக்கிழமையில் வழிபடுவது மிகவும் சிறப்பு. குபேரருக்குரிய மந்திரங்கள் கூறி மகாலட்சுமியுடன் சேர்த்து வைத்து வெள்ளிக்கிழமையில் குபேரன் மனதில் மகிழ்ச்சி ஏற்படுத்தும் நமக்கு ஆட்கடாச்சை அருள்வார். குறிப்பாக வெள்ளிக்கிழமை அதிகாலை வேளையில் குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்து வாசலில் பச்சரிசி மாவு கோலம் போட வேண்டும். வாசல் நிலைப்படிக்கு சந்தனம் தடவி மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும். பின்னர் வழக்கம் போல் பூஜை அறையில் குபேரன் படத்திற்கு முன்பு குபேர விளக்கோ அல்லது அகல் விளக்கோ அல்லது பித்தளை விளக்கோ ஏற்றலாம். தாமரை மலர், சங்கு ஆகியவற்றை இருபுறமும் வைத்து விளக்கேற்றி வழிபட வேண்டும். மகாலட்சுமி போல குபேரனுக்கும் நெல்லிக்காய் படைத்து வழிபடுவது மிகவும் சிறந்தது. ஆவலுடன் சிறிதளவு பால் மற்றும் சர்க்கரை சேர்த்து நெய்வேத்தியம் படைக்க வேண்டும். வீட்டில் குபேர விளக்கு இருந்தால் அதை வியாழக்கிழமையில் ஏற்றுவது சிறப்பு. அந்த விளக்கில் நெய்யோடு 2 கற்கண்டுகள் சேர்த்து ஏற்றுவது நல்லது. குபேரனுக்கு மிகவும் பிடித்தமான சில்லறை நாணயங்களை பரப்பி வைத்து அதன் மீது குபேரன் சிலையை வைக்கலாம். ₹1 நாணயத்தால் குபேரனுக்கு அர்ச்சனை செய்வது நல்லது. இப்படி அர்ச்சனை செய்த நாணயங்களை வேறு எதற்கும் பயன்படுத்தாமல் வியாபாரம் செய்யும் இடங்களில் வைக்கவும். இப்படி வைக்க படிப்படியாக செல்வ நிலை உயர்ந்து கொண்டே போகும். குபேர மந்திரத்தை மனதில் உச்சரித்து ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து 8 மணிக்குள் வீட்டு நிலை வாசப்படியில் வடக்கு திசை நோக்கி ஒரு விளக்கேற்ற வீட்டில் எப்போதும் செல்வம் குறையாமல் இருந்து கொண்டிருக்கும். வடக்கு குபேரனுக்கு குறிய திசையாகும். அதனால் பணம் அல்லது நகைகள் வைக்கும் பெட்டி அல்லது பீரோ வடக்கு திசை நோக்கி பார்த்தவாறு இருக்க வேண்டும். குபேரன் திசையான வடக்கு திசையில் குபேரன் சிலையை வைத்து வழிபடுவது நல்லதாகும். வியாழக்கிழமையில் குபேரனுக்கு விருப்பமான முறையில் வழிபடுவதனால் கடன் பிரச்சனை தீர்ந்து நிம்மதியை பெறலாம். தொழில் மற்றும் வியாபாரம் பெருக பெருக குபேர வழிபாடுகளை செய்ய வேண்டும். குடும்பத்தில் ஒற்றுமை, மகிழ்ச்சி, செல்வ நிலவ குபேர வழிபாடு சிறந்தது. நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ குபேர வழிபாடு செய்ய வேண்டும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.